கோயில் குமாரி வேத வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் வரங்களை தேடி வரவில்லை, கனிகளைத்தான் தேடி வந்தார். திருச்சபையே மனம் திரும்பு. பால்ராஜ் அப்பா அப்பா ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் வந்துச்சுப்பா. சபையை பார்த்துக்குவோம். சரிப்பா. இதுவும் சபை இல்லை, ஆண்டவரோட சபை. சரிப்பா. உன் வாழ்க்கையும் நீ போதிக்கிற சத்தியமும் வேதத்தின்படி இருக்கணும்பா. சரிப்பா. பண ஆசை இல்லாமல் தியாகத்தோடு ஊழியம் பண்ண. சரிப்பா. கள்ள உபதேசத்துக்கு எதிர்த்து நில்லு. பார்த்து அனுபவத்தை நம்பாம சரிப்பா வசனத்தை நம்பு. சரிப்பா. கூட்டம் முக்கியம் இல்லை, காணிக்க முக்கியம் இல்லை, நீ உண்மையா ஊழியம் பண்ணு. சரிப்பா. சரிப்பா. அதுதான் முக்கியம். சமயம் வாய்ச்சாலும் வாய்க்கலனாலும் அப்பா 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 என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? பார்த்துக்கலாம்ப்பா. எப்படி ஆச்சுன்னா பாஸ்ட் பையனை பிடிச்சி நம்ம வலையில போடுவோம். சரி. தம்பி தோத்துறோம் ஐயா, கொஞ்சம் வாங்க. அப்படியே ஐயா மாதிரியே இருக்கீங்க. பிரசங்க கூட அப்பா மாதிரியே ரெடி பண்ணிருக்கேன் ஐயா. ரோமன்ஸ்ல ஆரம்பிக்க போறேன். எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் தான் பண்ண போறேன். அங்கதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? உட்காருங்க வாங்க. அட நல்லா உட்காருமா. தம்பி எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல. சுருக்கமா சொல்றது நீ இறுக்கமா பிடிச்சுக்க. தம்பி உங்க அப்பா ஒரு சிறந்த ஊழியக்காரர் தான்ப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சபைய பாருப்பா, கூட்டமே இல்ல, காணிக்கே இல்ல. பாதி ஜனங்க பக்கத்துல இருக்க புது சர்ச்சுக்கு போயிட்டாங்க. வசனம் மட்டும் போதாதுப்பா, ஒரு வசீகரம் வேணும், ஒரு கவர்ச்சி வேணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஜனங்க சர்ச்சுக்கு வந்தா ஜாலியா இருக்கணும். ஜனங்க உன்னை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பார்க்கணும். ஆனா எங்க அப்பா. அட அப்பாவை விடுப்பா, அவர் தான் போயிட்டாரே. இங்க பாரு, முதல்ல உன் ஸ்டைல மாத்து. என்ன இது? சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணு. அக்கினி அபிஷேகம், அற்புதம், அந்நிய பாஷை, பரலோக பயணம், ப்ராபசி, என்கவுண்டர், பிரேக் த்ரூ, இது அதுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. ஐயா நீங்க சொல்றது எதுவுமே. தம்பி நாங்க சொல்றத நீ கேளுப்பா. மாசத்துக்கு ஒரு தடவை யாராவது அற்புதம் சோகம் கொடுக்கிறவரு, ஒரு தீர்க்கதரிசி, இந்த ஸ்டைலான வொர்ஷிப் லீடர், அந்த பையன் பேர் என்னப்பா, அவனை வச்சு ஒரு மீட்டிங் நடத்து. ஐயா தீர்க்க தரிசனம்லாம் எதுக்கு? அதான் நம்மள வழி நடத்த ஆவியானவர் இருக்காரு, வேத வசனம் இருக்கு, இதுக்கு மேல என்ன தேவை? அட என்னப்பா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு. பால்ராஜ் இந்த வசன விளக்கெல்லாம் ஓல்டு ஃபேஷன், அதை விட்டுரு. இனிமேல் நீ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச். அதாவது வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், மேல வரலாம், எப்படி ஜெயிக்கலாம், ஜனங்க என்ன விரும்புறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இததான் நீ பேசணும். ஐயா நீங்க சொல்றது எல்லாமே வசனத்துக்கு புறம்பா இருக்கு. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். மனம் திரும்புதல், பரிசுத்த ஜீவியம், சுயத்தை வெறுக்கிறது, அன்பா இருக்கிறது. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் வசனம் உபதேசம் பேசிட்டு இருக்க. உங்க அப்பா இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு, உனக்கு என்னத்தை வச்சுட்டு போனாரு? நீ தங்குற வீட்டுக்கு வாடகை சபை தான் கொடுக்குது, தெரியும்ல? வர மாப்பிள்ள ஒருத்தரும் உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டான். ஏன்னா காசு இல்ல. பிச்சைக்கார குடும்பத்துல எவன் பொண்ணு எடுப்பான்? உங்க அம்மாவுக்கு வாரம் டயாலிசிஸ், யாரு காசு கொடுப்பா? வசனம் வேதனை சுத்திட்டு இருந்தா நடுத்தெருக்கு வந்துருவேன். சபைய பிரிக்க எங்களுக்கு 10 நாள் ஆகாது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. உனக்கு என்னத்தை வச்சுட்டு போனாரு? நீ தங்குற வீட்டுக்கு வாடகை பிச்சைக்கார குடும்பத்துல எவன் பொண்ணு எடுப்பான்? உங்க அம்மாவுக்கு வாரம் டயாலிசிஸ்,
இவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. சபையை பிரிச்சிடலாமா? ஐயா, இப்போ நான் என்ன பண்ணும்? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நல்ல ஊழியக்காரனுக்கு அழகுன்னு சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலே தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். அபிஷேகம் தான் உன்னை காப்பாற்றும். போற்றி 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 போற்றி. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஹalleluya. Just say the miracle in this place. Brother, நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்கீங்க? பிறந்தல இருந்து இப்படி தான், நடக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க எழும்பி நடக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. come on come on come on. எல்லாம் கை தட்டுங்க. come on, கையை பிடிங்க brother. come on, you can do it. come on come on come on in the name of Jesus. Okay, get up come on come on come on. Come on, எல்லாரும் சேர்ந்து. Hallelujah. Open. Hallelujah. Wow, super. Brother, எவ்வளவு இருக்கு? பாஸ்டர். Okay, இது எவ்வளவு? 3 பாஸ்டர். இது எவ்வளவு? 5 பாஸ்டர். Yes, hallelujah. Come on, brother. This is your miraculous day. Come on. நல்லா பண்ணீங்க. அடுத்த முறையும் நல்லா பண்ணோம். ஓகேவா? வேதத்தை வாசிக்க முடியாத கிறிஸ்தவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் ப்ரோக்ராம்ல சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the one and only பாஸ்டர் பரலோகம் பால்ராஜ். அண்ணே, உங்க ஆவிக்குரிய அனுபவங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாரிண்ணே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த புத்தி உள்ள கிறிஸ்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா ரூஃபஸ். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நானே சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் ஜனங்க கெட்டு போகணுன்றதுக்காக கேட்டுட்டு போகணுன்றதுக்காக சொல்றேன். மைக்கேல் எங்க வீட்டுல வந்து மட்டன் சுக்கா சாப்பிட்டுருக்காரு. யாருன்னு? மைக் செட் போடுற மைக்கேலா? ஆர்கேஞ்சல் மைக்கேல் பா. ஆமா, அது மட்டும் இல்ல, கேப்ரியல் எங்க வீட்டுல வந்து கிரீன் டீ குடிச்சாரு. அவசரமா கிளம்பும் போது அவங்களுடைய சரீரத்துல இருந்து 2 ஃபெதர் கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. எவ்வளோண்ணே? வெறும் 10 லட்சம் தான். அண்ணே, பரலோகத்துக்கு 10 வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மையா? 10 வாட்டி இல்லப்பா, 16 வாட்டி. ஆனா அந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அதனாலதான் 10 நாளில் பரலோகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். யோவான் 10:10 படி வெறும் 10,000 நீங்க கட்டினீங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம். நம்முடைய சர்ச்சைக்குரிய பாஸ்டர் பரலோகம் பால்ராஜ் அவர்களுடைய 10 நாளில் பரலோகம் அந்த திட்டத்துல சேர்ந்து பரலோகத்துக்கு பிக்னிக் போயிட்டு வாங்க, பயனடையுங்க. அண்ணே, பர்சனலா ஒரு கேள்வி. கேளுங்கப்பா. பரலோகம் போகணும்னா விசுவாசிங்க செத்து போகணுமே? அதான் ஏற்கனவே செத்து போயிட்டாங்களே. ஓ, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதம். குடும்பம் ஓகோன்னு இருக்கும், வியாபாரம் ஆகான்னு இருக்கும். அமெரிக்காவில் ஒரு வீடு, அமேசானில் இருக்கும் காடு, பக்கத்து வீட்டு மாடு, எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க தான் முக்கியம். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், நான் இந்த ஊழியத்தை தாங்குவேன். ஓ, a life of
abundance. பா சிரிச்சுட்டே பேசுறால வாய் வலிக்குது. யோ அந்த அக்கௌண்ட் நம்பரு கூகுள் பே நம்பரு எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போடியா. இதுங்க கிட்ட காணிக்க வாங்குறதுக்குள்ள உயிர் போகுது. ஐயா நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு ஐயா. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடியா. எனக்காக ஜோம் பண்ணவே நேரம் இல்லை. இதில் இதுங்க வேற அனுப்புறது 100 ரூபாய். இதில் மாதம் முழுசும் இவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுமா? சோம்பேறிங்க. நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண வேண்டியதானே. பாஸ்டர் அவங்க நேரடியா ஜோம் பண்ணா நமக்கு காணிக்க வராது பாஸ்டர். அதுவும் சரிதான். இதுங்களை முட்டாளாவே வச்சிருக்கணும். முட்டாளுங்க, பிச்சைக்காரனுங்க, சோம்பேறிங்க, நாசமா போட்டோம் தத்திரம் பிடிச்சவனுங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கோயில் கோமாளி கூட்டத்தை சமாளி யாரிங்க ஏமாளி நீ கோயில் கோமாளி. கோயில் கோமாளி கூட்டத்தை சமாளி யாரிங்க ஏமாளி நீ கோயில் கோமாளி. எல்லாம் ஒதுக்கி வையப்பா, டான்சிங் பண்ணு அதுதான் ட்ரெண்டப்பா. டாக்டர்னை எல்லாம் ஒதுக்கி வையப்பா, டான்சிங் பண்ணு அதுதான் ட்ரெண்டப்பா. சத்தியத்தை சொன்னா யாரு கேட்கிறா, சத்தியத்தை சொன்னா யாரு கேட்கிறா. ஜோசியத்தை சொன்னா ஃபேமஸ் ஆக்குறா, ஜோசியத்தை சொன்னா ஃபேமஸ் ஆக்குறா. கொஞ்சம் ஒதுக்கி வையப்பா, உன் சாதனைகளை எடுத்து சொல்லப்பா. தாழ்மைய கொஞ்சம் ஒதுக்கி வையப்பா, உன் சாதனைகளை எடுத்து சொல்லப்பா. சிம்பிளா நீ வாழ்ந்தா யாரு மதிப்பா, சிம்பிளா நீ வாழ்ந்தா யாரு மதிப்பா. ஸ்டைல கொஞ்சம் மாத்து பார்த்து ரசிப்பா, ஸ்டைல கொஞ்சம் மாத்து பார்த்து ரசிப்பா. கோயில் கோமாளி கூட்டத்தை சமாளி யாரிங்க ஏமாளி நீ கோயில் கோமாளி கோமாளி. தியாகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வையப்பா, உன் ஃபேமிலிக்காக பதுக்கி வையப்பா. தியாகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வையப்பா, உன் ஃபேமிலிக்காக பதுக்கி வையப்பா. ஊழியத்தை செஞ்சா ஓரங்கட்டுவா, ஊழியத்தை செஞ்சா ஓரங்கட்டுவா. அட்டுழியும் செய்ய காசை கொட்டுவா, அட்டுழியும் செய்ய காசை கொட்டுவா. கிடையாது நீ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சத்தியம் பேசக்கூடாது நீ காமெடி பண்ணும் ஜோக்கர். வார்த்தை ஜாலம் வசீகரம் மேடை பேச்சுல கெத்து, உள்ள கொஞ்சம் முத்து பார்த்தா ஒண்ணும் இல்ல வெத்து. கிறிஸ்தவ உனக்கு ஒரு பிசினஸ், ஆலயம் உன்னோட ஷோரூம். இயேசு உனக்கு ஒரு ப்ராடக்ட், ஜன ஏமாந்தா அது ஜாக்பாட். கிறிஸ்தவம் உனக்கு ஒரு பிசினஸ், ஆலயம் உன்னோட ஷோரூம். இயேசு உனக்கு ஒரு ப்ராடக்ட், ஜன ஏமாந்தா அது ஜாக்பாட். கிறிஸ்தவம் உனக்கு ஒரு பிசினஸ், ஆலயம் உன்னோட ஷோரூம். இயேசு உனக்கு ஒரு ப்ராடக்ட், ஜன ஏமாந்தா அது ஜாக்பாட். ஆண்டவர் வராரு, சீக்கிரம் வராரு, நியாயம் தீர்க்க போறாரு, நீ உஷாரு.
உஷாரு உஷாரு